அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழன் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்கு உற்சாகத்துடன் சில நேரம் 8:12 ஆகிவிட்டது. 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். நேற்றைய பொழுது தனது மகள் ரவீனாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து நிகழ்ச்சிகளையுமே காற்றில் எடுத்து வந்தவர் சிவாஜினி சிறுதன் குடும்பத்தினர்களுக்கு இந்த வேளை மிக்க நன்றியை கூறியபடி வாழ்த்துக்கள் எடுத்த உணவுகள் உங்களுக்கு மிக்க நன்றி. அதே நேரம் வாழ்த்துக்கள் இணைக்காதவர்கள் அந்த வெப்சைட் பக்கமாக சென்று இருக்கின்றது திருமண வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து அதற்குள் சென்று தயவு செய்து உங்கள் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற அன்போடு கேட்டபடியே இப்பொழுது வழமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து பொருட்சொல் என்ற நாளுக்கான பாம பொருட்சொல் என்னவாக இருக்குது? ஈர் 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 சரி ஈரப்போ குத்தட்டும் ஈர் ஒலியால் ஈர் ஈர். அதனைத் தொடர்ந்து 9:30 கவிதை நேரம் இரா விஜயகுரி அவர்கள் நவலாஸ்வனன் அவர்கள் மற்றும் மாலை நேர் நிகழ்ச்சியில் முற்றத்து மலர்கள் இருக்கின்றது. மகானந்த சிதறலுபடியாக இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் வாணி, மிக்க நன்றி வாணி. காலை மும்மத சிந்தனை நேரம் தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய சோப்பாளினி சௌமிரர் கல்விராஜன் அவர்களுக்கும் பாலினி கலைவாணி மூன் அவர்களுக்கும் அதிபர் நடாமூன் அவர்களுக்கும் அனைத்து பாமு உறவுகளுக்கும் எனது எங்களிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அஞ்சு மந்தி தியானடேசன். இன்றைய நாளில் நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உலக மக்களுக்காகவும் உலகத் தலைவர்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் அவர்களுடைய வருங்கால சுவலனுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 23ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. கிறிஸ்தவ சிந்தனை: வெறுப்பவர்களை, சபிப்பவர்களை, இழந்து பேசுபவர்களை, அடிப்பவர்களை, பழிப்பவர்களை அன்பு செய். தண்டனை பெற்று தருவதை விட இவர்களை நேசிக்க முதலில் கற்றுக்கொள். இந்த போதனை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதற்கு மாறுபட்டதாய், ஏற்றுக்கொள்ள முடியாததாய், இப்படியும் கூட நடக்குமா, முடியுமா என்ற கேள்விகள் இன்றும் சரி, இயேசுவின் காலத்திலும் சரி எழுந்த வண்ணமாயிருக்கின்றன. பகைவனுக்கு அன்பு என்பது எந்த பதங்களையும் சொல்லப்படாதது. இதுவே இயேசுவுடன் பிடித்தது என்பர் பலர். சினமும் பகையும் அடக்குமுறையும் பொறாமையும் ஏற்றுக்கொள்ளாமையும் மலிந்து இன்று இந்த போதனையில் நிலைத்து நிற்க முடியுமா? எந்த செவ செயல் உன்னை வெறுப்புக்குள்ளாக்கின்றதோ, எந்த செயல் உன்னை கோபப்பட செய்கின்றதோ, எந்த துன்பத்தை நீ வெறுக்கின்றாயோ, எந்த துன்பம் உனக்கு ஏற்படக்கூடாது என்று விரும்புகின்றாயோ அதை பிறருக்கு செய்யாது என்பதுதான் பல அறிஞர்களின் கருத்தாக அமைந்திருந்தது. ஆனால் வெற்றியெல்லாம் உனக்கு செய்தவனை ஏற்கும் மனப்பக்குவம் பெற்றவராக கிறிஸ்தவர் உருவாக வேண்டும் என்று இயேசுவின் அவாவாக இருந்தது. இரக்கமுள்ளவராய், மன்னிப்பவராய், கள்ளனம் செய்யாதவராய், அள்ளி கொடுப்பவராய், குற்றம் சுமந்தவராய், குன்றின் மேலிட்ட தீவிரமாக சுதந்திர வாளினை சொந்தமாக்கி கொள்ள நாங்களும் இறைவழி செல்வோம். இறை வேண்டுதல் செய்து அவரின் பாதை சென்று பலன் பெறுவோம். இசையொன்று இசைக்கின்றேன் நிறைவா, எளிய என் குரல் தனிலே, என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. காலத்தின் குரலில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினாய், மழலையின் சிறப்பில் எழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இளையின் இயற்கையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது. சமத்துவம் எம்மில் வாழ்ந்திடவே உழைக்கும் கரங்களை ஒன்றே இணைவதே விடியலின் ஆரம்பமே. இசையொன்று இசைக்கின்றேன் நிறைவா, எளிய என் குரல் தனிலே,
என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. நன்றி வணக்கம். கோமலர் கல்விராஜன் அவர்கள். நன்றி வணக்கம் ஜானதேசன் அவர்களே. பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி ஒரு அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிய காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நாங்களும் உற்சாகமா இருக்கோம் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபரங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நாடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சூழ்நிலங்களையும் விசாரித்தபடி மற்றும் பாமோத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் உலக ரீதியில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் கால வணக்கங்களையும் சூழ்நிலை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசு ராஜாவுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் ஆன்மீகத்தினமும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் இருபேராக வாழ்த்திக்கொண்டு கண்டலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் சௌரி கிறிஸ்தவன் துணை இலக்கம் 600 சொல்லிக்கொண்டு வளவு போல பரிசுத்த வேதாகம், அதாவது பைபிளில் இருந்து ஆதியாகம், பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நேற்று வாங்கினான் 10 to 19 முடிய தொகுப்பாக அந்த அந்த தூதர்கள் வந்து அந்த லோத்தை வந்து வீட்டுக்கு இழுத்து அவர் கதவை பூட்டினான். அவர் தப்புற கதவை இழுத்து கதவை பூட்டினோடனே அப்போ அந்த வெளியில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் அந்த தூதர்கள் குருட்டாட்டம் கண்ணை வந்து தெரியாமல் பண்ணினோம். அவைகளுக்கு தெரியாமல் கதவை இந்த வீட்டை தெரியாமல் செஞ்சனப்படினம். இந்த அவைகளுக்கு அந்த வீட்டை தெரியாமல் இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த தூதர்கள் சொல்லி நம்ம அந்த லோத்துக்கு இந்த குடும்பத்தில் யாராத்துக்கிற எல்லாரும் கூட்டிக்கொண்டு இந்த ஸ்தலத்தை விட்டு வெளியில் போ, இந்த ஸ்தலத்தில் அக்கிரமம் நடக்குன்னு சொல்லி இந்த கூக்குரல் சத்தம் அநியாமெல்லாம் நடக்குது. அது கத்திர சமூகத்தில் எட்டுனபடியாத்தான் கத்திரங்களை அனுப்பினவர் இந்த இந்த பிரதேசத்தை அழிக்க சொல்லி சோதோம் குமாராண்ட நாட்டை அழிக்க சொல்லி இந்த அதர்மம் கூடி போச்சுன்னபடியா அதுக்காக வந்திருக்காமன்னு சொன்னோடனே உண்ட குடும்பத்தில் உள்ள யாராவது எல்லாம் கூட்டின்னு வெளியில் போகணும்னு சொல்லினோம். அதுக்கு பிறகு சொல்லினா அப்படி சொல்கிறார், எனக்கு வந்து தூர இடத்துக்கு போயிடாது, நான் கிட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கேன், அந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்லினோம். அப்போ அவையெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி முடியும், நம்மளை உதவி செய்து அந்த அவங்க குடும்பத்தில் உள்ள மருமகள் லோத்து அவருடைய மனைவி எல்லாரையும் கொண்டே பிள்ளை எல்லாரையும் கொண்டே அந்த இடத்துல கொண்டே விட சின்ன மலைக்கிட்ட விடினோம். சொல்கிறேன் அது அங்கே நான் போக மட்டும் இந்த இடத்தை நீங்கள் அழிக்க வேண்டாம்னு சொல்லி லோத்து கேட்குறாரு. நாங்கள் போய் சேர மாட்டோம். அவர் சொல்லினா நீங்கள் போய் சேர மாட்டோம், நான் அழிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த தூதர்கள் சொல்லினோம். அது நேற்று வரை இன்றைக்கு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 19 to 29 முடிய. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள் ஆனாள். அதாவது லோத்துன மனைவி. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள் ஆனாள். விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா
பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதை நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். தொடர்ச்சி நாளை தொடங்கும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோவே நீ வேரூன்றுவாய், பூத்தே கொலங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோவே நீ வேரூன்றுவாய், பூத்தே கொலங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே உன்னை காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழக்க விட மாட்டேன். யாக்கோவே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். நீ அருமையான மகள் அல்லவோ, நீ எனக்கு அருமையான மகன் அல்லவோ, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு கொடான கோடி நான் ஏசப்பாக நன்றிகளை செலுத்திக் கொண்டு, தகப்பனே எல்லா குடும்பங்களுக்கு தேவையை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே வெளியேற பெற்ற ரட்சிப்பை அனுப்பி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அதுக்காக நன்றி சொல்லு தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் தகப்பனே வைத்தியசாலைகளில் உள்ள நோயாளிகள், ஹோமில் உள்ள நோயாளிகள், வீட்டில் உள்ள நோயாளிகள் மற்றும் வீடுகள் இல்லாமல் தெருவோரங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற நோயாளி எல்லோருக்கும் சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனே வைத்திருக்கலாம் பரம வைத்தியராக இருக்கிற தேவகுமாரன் ராஜா, நீங்கள் அவர்கள் வாழ்க்கை நாட்களில் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து சுகமளிக்கிற வார்த்தைகளை பரத்திலிருந்து அனுப்பி சுகப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. கொடிய வியாதியினால் அல்லவர்கள் ராஜா, இவளை தொட்டு சுகப்படுத்துங்க ராஜா, சுகப்படுத்துங்க. அதுக்காக நன்றி செலுத்தாப்பனே. சோத்திரம் சோத்திரம். அப்படியே சுகமளிக்கிற வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தி விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, கோடி நன்றி. சோத்திரம் ராஜா. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாத வேண்டும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் இறகளால் மூடி பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் இறகளால் முடித்து நம்ம பார்த்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காக இயேசப்பாவுக்கு மீண்டும் ஒருமுறை கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே. மற்றும் தகப்பனே ஆமத்து கலன் சிறப்பிக்கின்ற தெய்வ குழந்தைகளினதும் மற்றும் உலகளா ரீதியில் தெய்வ குழந்தைகளின் நரம்பு மன்றங்களை தொட்டு சோப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜ். ஒரு விஷய தகப்பனே, அவரோட கூடவே இருந்து அணுவினாடி நீங்கள் அவரோட கூடவே இருந்து அவர் கைட்டு சகலவற்றை நீங்கள் தினமும் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே இவரது பெற்றோர்களுக்கு அனுதினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் இந்த ஞானத்தையும் கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அவரோட அனுமதியும் கூடவே இருந்து அனுதினமும் கூடவே இருந்து அவரை ஆசீர்வதித்து 2 மணி எடுத்தவன்னு சொல்லி ஏசப்பா அவரை பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விட வர்ற. நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம் பாருண்டவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேதி பிரித்தவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. இப்படி வணக்கம். மகிழ்வாக வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நற்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் என்கின்றது. திருப்பாடல் 139. இன்றைய இறைவார்த்தையாக நற்செய்தியாக புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 27 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகின்றார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கின்றார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், திரும்ப கிடைக்குமென எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கள் புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது. பகைவரிடம் அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசி, இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவரிடம் வேண்டுதல், கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னம், மேலுடையை எடுத்துக்கொள்பவருக்கு அங்கி, கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், எடுத்துக்கொள்வோரிடமிருந்து திரும்ப கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மொத்தத்தில் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கின்றது. இந்த சவாலை நம்மால் ஏற்க முடியுமா? ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் புனிதராக வாழ்கின்றார்கள். அத்தகையவரை வரலாறு வாயார வாழ்நாளெல்லாம் வாழ்த்துகின்றது. பகைவர்களை அன்பு செய்வது என்பதன் பொருள் பற்றி பல்வேறு விவாதங்கள், சந்தேகங்கள் அனைவரின் உள்ளத்திலும் எழுவது இயல்பு. பகைவருக்கு அன்பு என்பதன் பொருள் உள்ளத்தில் இருந்து சுரக்கின்ற இரக்கம், நன்மைத்தனம், அடுத்தவர் எனக்கு என்ன தீங்கு செய்தாலும் நான் அவர் நலன் மட்டுமே நாடுவேன் என்கின்ற உணர்வுதான் பகைவருக்கு காட்டுகின்ற அன்பு. நம்மை மற்றவர்கள் அவமானப்படுத்தலாம், தீங்கு செய்யலாம், நமது பெயரை கெடுக்கலாம், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது அவர்களின் நலன் நாடுவது, அவர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது, அவர்கள் செய்வதை பொறுத்து கொள்வது, அவர்களுக்காக செவிப்பது, அவர்களிடம் இரக்கம் காட்டுவது பகைவரிடம் காட்டும் அன்பாக இருக்கின்றது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்வதும் அவர்களை சார்ந்தது. ஆனால் நான் எத்தகைய நேரத்திலும் அவர்கள் மீது வெறுப்பு காட்ட மாட்டேன் என்கின்ற எண்ணம்தான் பகைவர்களுக்கு காட்டும் அன்பு. நம் வாழ்வில் வெறுப்பு, கோபம், வைராக்கியம் நமது உணர்வுகளுக்குள்ளாக கலந்துவிடக்கூடாது. நமது கோபமோ வெறுப்போ மாலையில் சூரியன் மறைவதற்குள்ளாக மறைந்து விட வேண்டும். அதை நமது உணர்வுகளுக்குள்ளாக தேக்கி வைக்கக்கூடாது. அத்தகைய நிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தி வாழ்வதே உண்மையான வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. நாம் நம்மை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டச் சொல்கின்றார் இயேசு. நம்மை இகழ்வோரை நாம் பதிலுக்கு இகழ்ந்து கொண்டிருந்தால் பிரச்சினை மேலும் பெரிதாகுமே அன்றி அமைதி ஏற்படாது. வன்முறையாலோ
ஆயுதங்களாலோ ஒருபோதும் மனிதனின் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது என்றார் திருத்தந்தை 2ஆம் புனித ஜோன் போல். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக பகைமையை அகற்றி அன்போடு வாழ்வோம். நம்மை இகழ்வோருக்காக இறைவனிடம் வேண்டுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, அன்பென்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள். அத்தனையும் அன்பு என்று கூறுவார் கேளுங்கள். அன்பென்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள். அத்தனையும் அன்பு என்று கூறுவார் கேளுங்கள். தன்னை ஏந்து அன்பு செய்த தேவன் இங்கு வருகின்றார். தன்னை ஏந்து அன்பு செய்த தேவன் இங்கு வருகின்றார். நம்மை முற்றும் தந்து என்று யாவும் பெற்று திரும்புவோம். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. கொண்டு இன்றைய நற்செய்தியில் வாசித்த எல்லாத்தையும் நாங்கள் எங்களால் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள் எழுகின்றது. இதனையெல்லாம் இதெல்லாம் உண்மையான அன்பு வரம் எங்களிடம் இருந்தால் மட்டுமே எங்களால் நிறைவேற்ற முடியும். நான் இதை வாசிக்கும் போது சிந்தித்தேன், எங்களிடம் இருந்தால் அப்படியெல்லாம் அந்த பகைவரை மன்னித்தல், மறுகணத்தில் அடித்தால் அந்த இதெல்லாம் எங்களால் முடியாது, உண்மையிலேயே முடியாது. எங்களுடைய கோபமும் வைராக்கியம் தான் எங்களுக்குள் மேலோங்கி வரும். இதை மாற்றுவதற்கு இறைவன் மட்டுமே, இறைவனை நாங்கள் பாதம் பணிந்தால் மட்டுமே எங்களால் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இறைவனை வேண்டுவோம். இறைவன் எங்கள் மனதை மாற்ற வேண்டும். எங்களிடம் உள்ள அந்த கடின மனங்களை, வைராக்கியமான மனங்களை உடைக்க வேண்டும். எல்லோரும் அன்பாக, உறவாக, பண்பாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு, எல்லோரும் வேண்டுதல் கேட்பவர்களுக்கு இறைவன் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கி எல்லாருடைய வேண்டுதலையும் கேட்டு நிறைவாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இந்த சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனியங்களாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தகவலர் அவர்களே, வாணிமோகன் அவர்களையும் அன்போடு வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் அவர்களே, என்னிடம் இந்த கேள்வி இருந்தது, அது நீங்கள் முடிவில் கூறியதால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக நான் வாசிக்கும் போது எனக்குள்ளே ஒரு சுருக்கென்ற மாதிரி ஒன்று இருந்தது. இப்படி எல்லாம் எங்களால செய்ய முடியுமா? அது ஆமா, அது மனதில் எல்லாமே ஆறுதல் அடைந்து ஒரு மனம் வந்தால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அது வந்து கொள்ளும். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் நியூஸ் அவர்களே. சிந்தனை தந்த ஜானடேசன் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் மூவருக்கும் வாழ்த்து கூறி பாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என் பக்கமாகவும் அது வந்திருந்தது. ஆகவே நீங்களே நிறைவில் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த வயது ஆகியும் சிலருக்கு அந்த வரட்டு கௌரவம் இருக்கு பாருங்க, அந்த திமிர் குணம் மட்டும். அந்த திமிர் குணம் உண்மையில மாறணும். இப்போ அண்மையில் திருமணம் இது நடந்தது. ஒருத்தருக்கு பிடிக்கல, அது வேற விஷயம். அதுக்குள்ளே எல்லாரும் இருக்கும் தானே, எல்லாருக்கும் எல்லாரும் பிடிக்கணும் பண்ணுமில்ல, எல்லாரும் பொறுக்கணும் பண்ணு. நான் வரமாட்டேன், அந்த அவங்க நிற்கிற இடத்த நான் ஃபோட்டோ எடுக்க வரமாட்டேன். என்ன இது கல்யாணம் உனக்கா எங்களுக்கு? அந்த பிள்ளை சொல்லிட்டுது, கல்யாணம் எனக்கு, நீ வந்து நெல்லு. அவங்க வந்து நின்றது என்ற கல்யாணத்துக்கு, சரியா? நீ வந்து நெல்லு. இங்கிலீஷில் சொன்னான், தமிழில் இல்லை. அவள் சொன்ன வார்த்தை நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து நில்லுங்க, இது எந்த வேட்டிங்க, அவங்க வந்தது உங்களோட வேட்டிக்கு வர இல்லையே. அந்த எப்படி வயது போனாலும் ஒரு பக்குவ குணத்தில் வரணும் சிலர். ஆனால் அது ஒரு வரட்டு கௌரவமான திமிர்வாதமா என்னென்னு விளங்க இல்லை. உண்மையில நச்சிந்தனைக்கு வாசிக்கும் போது ஒரு சுருக்கண்ட மாதிரியே மனசுக்குள்ள இருக்குது. நாங்கள் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கணத்தில் அறிஞ்ச மாதிரி கணத்தை கூடாண்டு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம். இப்போ எங்களோட உடுப்புல உண்டை பறிச்சா நாங்கள் விடுவோமா? கட்டி பறிச்சிருவோம். அதை என்ன விட மாட்டோம் தானே. அதை எடுக்க மாதிரி அதில் நிற்போம் நாங்கள்.
அதான். அதெல்லாம் பகைவரை அன்பு செய்யன்னு சொல்றாங்க. பகைவரை அன்பு செய்யணும். பகைவர் செய்த அந்த அதுகள் தான் எங்களோட மனசுல குரோதங்களை மென்மேலும் வளர்த்து கொண்டு இருக்குதே ஒழிய அது அன்பு செய்கிற மனங்கள் வராது எங்களுக்கு. அப்படி ஒரு இந்த நச்செய்திக்கு அந்த நாள்ல இயேசு சொல்லி இருக்கிறார் அந்த பாருங்க. நாட்களில் அவர்கள் சொன்னார் இப்படி செய்யுங்கோன்னு சொல்லி அந்த இரண்டாம் மக்களை மனமாற்றுறதுக்காண்டி. அதுக்குதான் ஆனால் சில பேர் செய்யல, சில பேர் செய்திருக்கிறார்கள். சிலர் அதுதான் புனிதர்களாக வாழ்ந்திருக்கார்கள். அவர்கள் அவர்கள் புனிதர்கள். புனிதர்களாக அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் புனிதர். தினம். அன்னை தெரேசா அவர்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்காக கையேந்தின போது காரி துப்பி இருக்கிறார்கள் அவருடைய கைகளில். அவர் சொன்னாராம், இதை நான் எனக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன், பிள்ளைகளுக்காக நீ எதையாவது கொடு என்று மெற்ற கையை காட்டினாராம். அப்படியோட அன்பு இருக்கிறது. அப்படி நம்ம இயேசுட காலத்துல வாணி அதிகம் பேருக்கு இப்படியான இதுகள் தலை வெட்டி இருக்கிறார்கள், தலையை கீழால போட்டு கீழே காட்டி இருக்கிறார்கள், ஈட்டியால குத்தி இருக்கிறார்கள், கட்டிலோட இருக்கிறார்கள். அப்படியான இதுகள் எல்லாம் இருக்கு. அது அவர்கள் எல்லாம் அப்படி ஆண்டவருடைய காலத்துல அப்படி இருந்திருக்கிறார்கள். அதுக்கு தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இப்ப அதுகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. சில இதுகள் இடங்கள்ல நடந்து கொண்டு ஒரு இருக்கின்றது. சொல்லு பொறுக்க மாட்டோம் நாங்க. அவர்கள் அச்சிஷ்டவர்களாக்கப்படுகிறார்கள். ஒரு சொல்ல எங்களுக்கு பொறுக்குது இல்லை. நாங்க உடனே முகத்தை சுளிக்கிறோம். இன்னும் ஒரு சொல்லு எங்களை பற்றி ஒரு ஏதாவது சொன்னா நாங்க முகத்தை சுளிக்கிறோம். உடனே அதில் கொடுத்துட்டும் பாரு, ஓ அதான். கொடுத்துட்டு பாரு. தேவை இல்லாமலும் அதில் சொரிய வருவார். சில பேர் அப்படி பொறுமையாக கேட்டுக்கொண்டும் போயிருக்கிறவர்களும் இருக்குத்தானே வாணி. அடியை வாங்கி கொண்டு பேசாம இருந்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். என்ன சில பேர் திருப்பி இது கொடுத்துருக்கிறார்கள். இப்படித்தானண்டு சிலருக்கு அந்த நக்கல் நையாண்டி பண்ற நக்கல் நையாண்டி என்ன பண்றது. கதைக்கிறேன்னு தெரியாம அது படியாண்டு நினைக்கிறது ஒரு விஷயம். ஆனால் எவ்வளோ பாவத்தை சுமக்கணும் பண்ணுறது பின்னாடி அது எல்லாம் பகுதியாயிட்டு கொள்ளையில அதன் எல்லாராலும் அப்படி இப்பவும் இருக்குத்தான். நீங்க சொல்ற மாதிரி ஜனங்கள் திருந்தின மாதிரி இல்லை. இப்ப கூடிக்கொண்டாம் போகுது, விரோதங்கள் கூடிக்கொண்டாம் போகுது. இப்போ கூட அதான் இந்த உலகத்தில் இவ்வளவு அந்த நேரத்தில் இப்போ 2002ஆம் ஆண்டு வாசித்த அந்த ஒரு சிந்தனை 2000ஆம் ஆண்டு இது வந்து 2000ஆம் ஆண்டு இதுலேயே அதில் ஒரு இன்றைய நச்செய்தியில் ஒரு சிந்தனை வந்து போட்டிருக்கிறார்கள் வாணி. வாசித்து காட்டுறவருக்கு அவங்களுக்கு சிந்தனை போட்டிருக்கிறார்கள் பாருங்க. இந்த தங்களை அடிமைப்படுத்தும் ரோமையர்கள் அழிய வேண்டும், அவர்களை அழிப்பதற்காகவே மெசியா வர வேண்டும் என்று விரும்பினர் யூதர்கள். உண்மை மெசியா இயேசுவோ உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்கின்றார். பாலஸ்தீனம் அழிய வேண்டுமென இஸ்ராயலரும், இஸ்ராயேல் அழிய வேண்டுமென பாலஸ்தீனரும் எண்ணினால் அது முறையாண்டு அந்த நாளிலேயே எழுதியிருக்கிறாங்க. இப்ப பாருங்க சொல்லி அந்த அந்த நாளில் எழுதினதை இன்று நடைமுறையில வந்திருக்குது. இன்றைக்கு பாருங்க, பாலஸ்தீனம் அழிய வேண்டும் என்று இஸ்ராயலரும், இஸ்ராயேல் அழிய வேண்டும் என பாலஸ்தீனரும் எண்ணினால் அது முறையா? சிங்களவரும் கன்னடரும் அழிய வேண்டும் என தமிழர் சிலரும், தமிழரெல்லாம் அழிய வேண்டும் என சில சிங்களரும் சில கன்னடரும் நினைத்தால் அது சரியா? அதைத்தான் நாங்கள் மிருக வெறி என்கின்றோம். என்னினம் வாழ வேண்டும் என்பது விலங்குகளில் இருக்கும் இயல்புக்கம். எல்லாம் வாழ வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும் என உணர்வது மனித நேயம். இயேசு காட்டும் வழி நம் இதயங்களை மனித நேய மலர்களுக்கும் பூங்காவனங்கள் ஆக்கட்டும். பாருங்க, அந்த காலத்திலேயே கணிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீனம் இஸ்ராயலும் சண்டை பிடிக்கும் என்று. அப்போ இந்த சிந்தனை இதில் இருந்த வரிகள் அந்த காலத்தில் யாரோ கடைப்பிடிச்சது, அந்த நேரத்தில் கடைப்பிடிச்சதை தவிர, ஆனால் இப்போதைக்கெல்லாம் இது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறி. வணக்கம் செல்வி அக்கா. வணக்கம் செல்வி அவர்களே. வணக்கம் வணக்கம் வரவேற்கும் வணக்கம். என்ன மூக்கெல்லாம் கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி கிடக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி கிடக்குது. இப்போ தச்சமே தான் மூக்கு ஒரு மாதிரி கிடக்குது. விண்வெளிக்கு போனதால தடிமானம். விண்வெளி போனோன்னா அங்க குடியிற கூடாம தானே என்ன அதை குடிச்சிட்டுதாக்க. இன்று பணி 24வது ஆண்டு அந்த உலக வர்த்தக மையத்தை இதால ஹெலிகாப்டரால தாக்கிய நாள் இன்றைய நாளாகும். ஆனால் அவ்வளவு மக்கள் அழிந்து இவ்வளவு எல்லாம் நடந்து கூட இன்றும் அது முடிந்தபாடு இல்லை தானே. இப்ப ஒரு இடத்தில் தான் முடிஞ்சது தண்டனை பார்த்தாலும் மீண்டும் பல நாடுகளுடைய இந்த என்னென்று சொல்றோம் அந்த பழிவாங்கும் தன்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது ஒரு
கவலைக்குரிய என்னண்டா எல்லாமே எல்லா பக்கம் பார்த்தாலும் பொதுமக்கள் எல்லாம் அதில் பாதிக்கப்படுகிறார்கள். ம் அது ஒன்று. ஆகிறார்கள். மற்ற ஒரு சிந்தனை என்னன்னா, இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர் இருந்த அந்த மாளிகை இலேந்து அது விட்டு அதை விட்டு இப்ப 11 மணி அளவில் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் எல்லாம் வெளியேற போக சொல்லி எல்லாரும் நிறைய பத்திரிகையாளர் எல்லாம் இருந்தார்கள். உலக நாடும் சொகுசாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் இவ்வளவு கோடி கணக்குல சொத்துக்களை எல்லாத்தையும் கொள்ளையடித்தவர்கள் இனி போய் இப்ப பளிங்கு மாளிகையில் வாழ்ந்தவர்கள் போய் இனி போய் மற்ற இடத்தில் வாழ்வது என்பது சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் இருந்தாலும், ஆனால் அவர்கள் ஏன் வாழ பழகட்டும், மனுஷர்கள் தானே வாழ்ந்தா என்ன பழகட்டும். அதுதான். ஆனா அவர்களுக்கு ஊராண்ட காசுலானே நீ சொகுசுல வாழ்ந்தது நீ. அதுதான் இவ்வளவு இதுக்குள்ளேயும் இந்த கொரோனா காலத்துல அந்த கட்டிடத்தை திரும்பி புனரமைப்பு செய்ததுக்கு 40,000 கோடியோ என்னவோ 4,000 கோடியோ என்னவோ ஏதோ செலவழிச்சிருக்கிறார்கள். 45 கோடி 45 கோடி தங்காலைக்கு போறார். அப்ப இந்த பணம் முழுக்க பொதுமக்களோட பணமும் அதில் சேருதுதானே. அப்ப இப்படி எல்லாம் பொதுமக்களிடையே இருந்த எல்லா பக்கத்தாலேயும் சுரண்டி இப்படி வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இப்ப அவதாரம் எடுத்தவர் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக சில பேருக்கு அமையுது. ஆனால் பலர் எப்படியும் அவருக்கு வாக்கெடுப்புல நேற்றைய தினம் 141 வாக்கெடுப்புல அது ஒரு சட்டம் அமுலா இருந்தாலும் இனி வெளியில என்ன நடக்கும் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்று எனக்கு பட்ட சிந்தனையை சொல்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு சொகுசா வாழ்ந்தவர்கள் இனி எப்படியும் அது அந்த குணம் விட்டு போவாது தானே. அதுதான் எனக்கு ஒரு விட்டு போட்டாலும் இன்னும் கொடுக்க வேணும் இவங்களுக்கு டாக்டர். அது எப்படியும் மூக்குள்ள வரைக்கும் மணி சளி போவாதுதான். அது வேற விஷயம். இவங்களை நம்பி இதுக்கு ஆக்கள் கொடுக்கணும். அவங்க செய்த சொத்துக்களை பறிக்கல தானே, அதை வச்சு அவங்க வாழ்வாங்க. அவருக்கு தங்காலை போறார், தங்காலையில பெரிய வரவேற்பு, அவர் அங்க வாராருன்னு பெரிய வரவேற்பு வாரவாருன்னு செய்யறாரு. பெரிய மாளிகை கட்டி இருப்பாரு, அங்க ஒரு மாளிகை கட்டி சொகுசாத்தான் கட்டி அவங்களுக்கு எனக்கு ஆசை சும்மா செய்ய மாட்டாரு. ஏற்கனவே அங்க இங்க அப்படித்தான் போக போறாரு, எல்லாரும் அப்படித்தான் போக போறாரு. ஏற்கனவே கொள்ளையடிச்ச எல்லாம் இருக்குன்னாரு அனுபவிப்பாங்க. அதுதான் யாரு இருக்க போறாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் முற்றுப்புள்ளி வச்சாண்டா நாடும் சீரமையும் நாட்டு மக்களும் கொஞ்சம் திருந்துவார்கள். உண்மையிலே அவரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னது இதைத்தான். வந்தவுடனே கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அதை இதை போய் துப்புரவாக்குனாங்க. கிளீன் ஆக்களை ரோட்டை இல்லை ஆக்களை துப்புரவாக்கு. அந்த நாள்ல சும்மா அந்த சுரண்டுற மாதிரி கொஞ்சம் ஆக்களுக்குள்ள உள்ள குப்பைகளை தான் கிளீன் ஸ்ரீலங்கான்னு வச்சுக்கிறாங்க. விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா. பாலம் கேட்குறேன் மணி போல ஒரு நிமிஷம். நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன்னா அந்த அதிபர் வீட்டை விட்டு இன்றைக்கு அந்த தங்காலை படத்து போறாரா 2 போட்டோ பழைய போட்டோ ஒன்று அங்கே 2 எடுத்திருக்காரு. யாரோட 2 அதில் 2 அவர் ஒரு ஆள் அந்த அந்த இங்கே இந்த பிடிச்சி கொண்டு வந்துச்சு இந்தோனேஷியாவில் இருந்து அதில் அந்த கெமல் பத்ரேவோ அவர் நிற்கிறார் 2 போட்டோ பக்கத்தில். அப்போ அவர் சொல்லிருக்காருண்டா பின்னுக்கு இருந்து இயக்குனா இவர்றாருன்னு சொல்லி அந்த யூடியூப்பில் சொல்கிறார். 2 போட்டோ போட்டிருக்கணும் அந்த பழைய போட்டோக்கள். இந்த தலைவர் கெமல் பத்ரேன்னு சொல்லி இருக்காரு. பிடிபட்டு 5 பேர் பிடிபட்டு வந்துச்சுனா அந்த தலைவன் பேர் கெமல் பத்ரேயோ அந்த போட்டோ நிற்கிறார். மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வந்தா சரி. சொல்றதுக்கு இல்லை. சுரண்டவன் இருக்கும் வரைக்கும் கொடுக்குறவன் இருக்கும் வரைக்கும் சுரண்டுவான். அதான் நடக்கும். திருப்பியும் என்ன ஐக்கிய நாடுல உள்ளக விசாரணை தான் முதலாக வருவோம்னு சொல்லிக்கணும். உள்ள விசாரணை
உள்ளக விசாரணை தங்களுக்குள்ளே அங்கே பிரச்சனை தீர்ப்போம்னு சொல்லி வெளிநாட்டு அமைச்சர் சொல்லிங்க ஐநா சபையில். ஓகே ஓகே. வாணிமோகனே ஏதோ மனுஷருக்கு நல்லது நடந்தா சரி. வாணி ஓ அவர் போவது ஆச்சரியமா இருக்குதா அபூர்வமா இருக்கா? அதிசயமானால் உண்மை. நேவி சுரேஷ் அவர்கள்கிட்ட கேட்கணும், ஜெயந்தங்கராஜ் அவர்கள்ட்ட. ஆச்சரியமா இருக்குதா? ஆனா ஆச்சரியம் ஆனாலும் உண்மை அவர் வெளியில போறது. அதிசயம் ஆச்சரியம் ஆனால் உண்மை. ஆச்சரியமா இருக்கா ஆர்வமா இருக்கா என்ன? ஆர்வமா ஆச்சரியமா தான் நேற்று பேசப்பட்டது. இல்லை எழுதிட்டேன் ஆச்சரியமா. சரி, என்னது சிந்தனையா வாணி? அத்திப்பழத்தை பற்றி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அத்திப்பழம். அத்திப்பழமா? நல்ல டேஸ்ட். நல்ல டேஸ்ட்னா சரியான சத்துள்ள பழம் இந்த பழம். புற்றுநோய்க்கு நல்ல நிவாரணம், புற்றுநோய்க்கு நல்லது. என்ன சாப்பாட்டை சரிமானமாக்கும், மற்றது எலும்புகளை பலப்படுத்தும், மற்றது ஆரோக்கியம், மற்றது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது. நான் மலிவா இருந்தாலும் இப்போ சீசனிஞ்சிருக்கிறது வாங்கினேன். அது மலிவா இருக்கு, இப்போ வாங்குங்க. நல்ல சரியான சத்தான பழம் இந்த கொய்யா பழம் மாதிரி இந்த பழம் சரியான மலிவில்ல, காசு விலை கூடத்தான். ஆனால் பெரிய கடைகள் இருக்குது. இது மலிவா போட்டுருக்கோம். மற்றபடி ஒரு பழமா 60 பெனிக்கு அப்படி இருக்கிறது. இப்ப இந்த இது உண்டு 99 8 பழம் இருக்குது. போன மாதம் எல்லாம் அப்படி நீட்டு இப்படி இருந்தது. சரியான மலிவா இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. சரியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, இரத்த அழுத்தத்தை குறைக்கிற ப்ரெஷர் உள்ளாக்கள் எல்லாம் சாப்பிடலாம். இது எங்களோட தம்பிர வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குஜராத்தி வீடு. சரியா? அப்ப பெரிய மரம் உண்டு, இங்கே தான் லண்டன்ல பெரிய மரம் உண்டு. அப்போ எங்களுக்கு விளங்கல் இது என்னண்டு அந்த காய், அந்த பியாசு இந்த காய் மாதிரி வெண்டைக்காய், என்ன கொய்யா இல்லை, அந்த இல்ல இல்ல இதுவும் பச்சை மாதிரி தான் முதல்ல இருக்கும். அப்ப நாங்க இது என்ன காய் எங்களுக்கு தெரியாது. அப்ப பக்கத்துல அவட்ட கேட்க, அவ தண்டை மொழியில இதை சொன்னா. புற மாதிரி செய்து கொடுக்க மாட்டா, அவ்வளவு படுத்தாலும் காய்ச்சாலும் கொடுக்காது மாதிரி பக்கத்துல. பின்ன நான் போன இடத்துல கேட்டேன், விங்கார தம்பிர பக்கம் இருந்ததுண்டு. அவள் மற்ற பகுதிக்குள்ளே போய் இதை என்ன ஏதோ சொன்னால் சாப்பிட்றதான் சாப்பிட்டு பாரு. உண்மையில சூப்பர் டேஸ்ட் அது. எடுத்து அதுக்கப்புறம் தேடி போனால் அது அத்திப்பழம். இந்த மரம் எங்கட மகன்ற வீட்டுல இருக்குது. எங்கட வீட்டுல வாடி, எங்கட அக்காட வீட்டுல முந்தி இருந்த பிரான்ஸ்ல முத்தத்துல நிறைய மரம், ஒரு மரம் காய் நிறைய காய்க்கும். அவைகளை அதை பாவிக்கல. நான் போய் பார்த்துட்டு தான் அந்த பழத்தை எல்லாம் பிடுங்கி கொடுத்து வேற சாப்பிட்டது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, அடா இது இல்ல தெரியாமலும் சில நேரம் இருக்கிறது தானே, தெரியாம இருக்கிற அவைகளை அதை கவனிக்கல. அப்புறம் நான் நல்ல இனிப்பு அந்த காய். எங்க மகன்ற வீட்டுல இருக்கு இந்த பழம். ஒரு நாளை கொண்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அது சின்னதான், பெருசு இல்லை. ஞாபகம் இலங்கையில அத்திப்பழம் பார்த்துருக்குறீங்களா? இலங்கையில இருக்கிற மரத்துல இல்லை, இலங்கையில நான் காணல. அத்தி மரத்துல சின்ன பழம் மாதிரி, இதே மாதிரி சீட்ஸ் இருக்கும், இதே மாதிரி கொட்டை இருக்கும். ஆனா சரியான சின்ன பழம், இழந்த பழம், ஆலம்பழம் மாதிரி. ஆலம்பழம் மாதிரி தான் இலங்கையில நல்ல டேஸ்ட் ஆகுது. ஆலம்பழம் மாதிரி நல்லதா இருக்கும். அது சீசனுக்கு தபார பழம். ஆலம்பழத்தை பார்த்துருக்கீங்க தானே? அழகான நிறமும் பார்த்தீங்களா? உள்ளுக்கு சின்ன சின்ன மாதிரி இருக்கு, சின்ன சின்ன. ஆனா சீசனுக்கு தம்பாரதா இருக்கும் என்ன இது? சீசனுக்கு தான் இது மாதிரி ஹாக்கி மாதிரி சமர் முடிய போய் நிறைய காய்க்கும். காய்ச்சி கையாட இல்லாம கீழே எல்லாம் விழுமா. ஜெயமலர் அவர்கள் வணக்கம். வாங்கோ. காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். அத்திப்பழத்தை பார்த்தா அத்திப்பழ காயில கரு சமைக்கிறதான். காய் இருக்குதானே, அது கொஞ்சம் பழுக்க முதல்ல அந்த காய் தன்மை எடுத்து அதை பொரிச்சு போட்டு கரு சமைக்கிறார்கள். இங்கே ஒரு வீட்டுல இருக்குது. அப்படி செய்யறேன்னு சொல்லி தமிழாக்கள் தான் தாங்கள் அப்படி செய்யறேன்னு சொல்லி சொல்றது. அந்த கத்திரிக்காய் அதில் மாதிரி வெட்டி பொரிச்சு போட்டு கறி வைக்கிறது. கூவக்காயே சமைக்கிறாங்க, அத்திக்காயை சமைச்சா என்ன? கோவக்காய் சமைக்கிறது, கோவக்காய் சமைப்பாங்க தானே. கோவக்காய் சமைக்கிறாங்க, அத்திக்காயை சமைச்சா என்ன?
இப்ப அந்த ஸ்ரீலங்கால இருக்கிற ஜாம் பழத்தை சொல்லிடணுமா இல்ல வேற பழமா அது? அது செர்ரி பழம்னு சொல்லுவாங்க. இந்த இலங்கையில இருக்கிற சின்ன ஜாம்பழம் ஜாம் பழத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் உள்ளுக்கு அப்படி இருக்கிற இது மாதிரி. ஜாம்பழமும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான், அதுக்கு குட்டியா இருக்கும். இதே மாதிரி தான் அங்க ஜாம்பரம் இப்ப நிறைய இருக்கு, எல்லா இடமும் வந்துட்டுது. முந்தி நாங்கள் அங்க 1-2 வீட்டுலாம் பார்த்தது, இப்ப எல்லா ரோட்டு வழியா எல்லா இடமும் வந்து வச்சிருக்கிறாரு. நிழல் தருமா அது அகலமா வளர்றதா நம்ம இது. அதுக்காகத்தான் இப்ப ரோட்டு வழியும் வச்சிருக்கிறார்கள். அதே நேரத்துல வீடுகளுக்கே மனியமா இருக்கு, வீடு வழியா வளரும் பறந்து வளர்றபடியா நிழல் கொடுக்கும். அதே மாதிரி அந்த யாழ்ப்பாணம் டவுனுக்கு எல்லாம் நீளத்துக்கு அந்த மரங்கள் தான் கூட நட்டு வச்சிருக்கேன். நிழலுக்கும் தானே அது. கரி உரங்கள் எல்லாம் இருக்கு, இந்த ரோட்ல வரைக்கும் கரி உரங்கள் அந்த மாதிரி தான் கூட நிற்கும் இருக்குமா. வணக்கம் நகுலவதி அவர்களே, நீ காலை வணக்கம். வாங்கோ. வணக்கம் வணக்கம். பொது சிந்தனை எதுவும் இருப்பின் தரலாம். யார் லெவிஸ் அக்கா சொன்ன பொது சிந்தனை தான் சிந்திக்கக்கூடியதா இருந்தது. அப்படி ஆக்கள் எங்கேயாலும் இருக்கிறார்களோன்றுதான் நினைத்து பார்த்தேன். இருந்தார்களாம் ஒரு காலத்துல, இப்ப இருக்கிறார்களா என்பது கேள்வி. என்ன உட்பட யாருமே இல்லை. நானும் அப்படித்தான் இருக்கிறேன், மாதிரிதான் தெரியுது. மன்னிக்கிற மனங்கள் லேசில் வராது தானே. உண்மையாத்தான் நாங்கள் எவ்வளோத்த சொன்னாலும் எனக்கு தான் சொல்றேன், உள்ளே வெளிப்படையா சொல்றேன். இன்றைக்கு நான் சின்ன சொல்லும் போது எனக்கு மனசுக்குள்ள சுருக்கண்டு இருந்தது. அதான் நான் இந்த சின்னையா கொண்டேன். உண்மையிலே தான் நாங்க எங்களோட பாவத்தை நாங்க பாவ மன்னிப்பு கேட்கிறோம் தானே, மாதிரி ஒரு பொது மன்னிப்பாகவும் எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாத்தான் ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடி என்ற மாதிரி. மற்றது எல்லாம் மற்றவைக்கு சொல்லிக்க சுகமாக இருக்கும். ஆனா நான் கையேக்க அது கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனா ஒரு அளவு நான் விட்டு கொடுத்த அப்படித்தான் நடக்கிறேன் என்றாலும் சில இடத்த இதுல பிரியோசனமே வராது, நான் இப்படி நின்றும் பிரியோசனம் இல்லை என்ற இடத்துல பேசாமைய விட்டுட்டு போடுவேன் நான். இப்ப கூடுதலாக அந்த திருப்பி எல்லாம் இப்ப இவரேதான் சொன்னார் 2வது இடத்துக்கு நான் திருப்பி கதைச்சாதான் கூட சண்டை வரும். சரி அடுத்தது இப்ப திருப்பி கதைக்காம விட்டா அது அங்கால தொடரா, அதோட கட் பண்ணப்படுது. அவன் நேற்று நச்சு பார்த்தேன். இப்ப நான் கதைக்கிறதெல்லாம் குறைச்சிட்டேன் நெல்ல, அதால பிரச்சனைகள் பெருசாக வெடிக்குது இல்லையா. நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான். சரி, பிரச்சனைய அது